Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாளை டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் சூழலில் பாமக தலைவர் அன்புமணி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவில் முழு அதிகாரமும் தனக்குதான் என்று கூறி வரும் நிலையில் அவர் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரோடு கேட்கலாம். வினீஷ், இவருடைய பயணத்தின் நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியிடையே தொடர்ந்து 2 மாதத்துக்கு மேலாக பாமகவினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த நிலையில் இரு தரப்பினரும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே தைலாபுரத்தில் அவ்வப்போது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அதே நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ஒரு தரப்பு நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார். இரு தரப்பிலும் அதிகார மோதல் தற்பொழுது நீடித்து வரக்கூடிய நிலையில திடீர் பயணமாக இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்தவரை பாமகவினுடைய தலைவராக இருப்பவர்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் இருப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் சின்னம் பெறுவதற்கும் கையெழுத்திடம் அதிகாரம் இருப்பதாக பாமகவினுடைய உட்கட்சி விதிகளில் கூறப்படுகிறது. இருப்பினும் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்பதை விதியிருப்பதாக பாமகவினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தேர்தல் ஆணையத்திற்கு செல்வதற்காக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்கிறாரா அல்லது பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பதற்காக டெல்லி செல்கிறாரா என்பது போன்ற பயண திட்டமா தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கிறார். விமானம் மூலமாக டெல்லி செல்லக்கூடிய அவர் ஒரு நாள் முழுவதும் பயண திட்டமாக டெல்லியில் தங்கியிருப்பார் எனவும் பாமக வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் முதலே தொடர்ந்து 4 மாதத்துக்கு மேலாக பாமகவினுடைய அதிகார மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இரு தரப்பிலும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் நிர்வாகிகளை நீக்கம் செய்து வருகிறார்கள். அதே போல ஒரு தரப்பில் நிர்வாகிகளை நியமித்தால் மறுதரப்பிலிருந்து நிர்வாகிகளை நீக்கம் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அவர் டெல்லி சென்ற பின்னர் தான் அங்கு யாரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார், அவருடைய பயண திட்டம் குறித்த முழு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வினீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.